இந்த ஒரு பணக்கார பெண் ஓடி வந்து இந்த வயசான நபர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கமா ஒரு நபர் வர்றாங்க. இந்த வயசான நபர் அந்த பணத்தை ரோட்ல போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு, சார் இது உங்களுடைய பணமா கீழே விழுந்து கிடக்கா அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் வாங்கிட்டு ஆமா இது என்னுடைய பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட சொல்ல, அந்த நபரும் சார் நான் தான் எடுத்து கொடுத்தேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவர் என்னுடைய பணத்தை நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அந்த வயசான நபர் அந்த பணக்கார பெண்ணு கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த பெண் ஒரு சில்வர் செயினை எடுத்துட்டு வந்து அந்த வயசான நபர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அந்த பக்கமா வேறொரு நபர் நடந்து வர்றாரு. இவரும் பார்த்துட்டு சார் இது உங்களோட செயினா கீழே கிடக்க அப்படின்னு சொல்லி கையில கொடுக்கறாரு. இவரும் கையில வாங்கிட்டு கழுத்துல கை வச்சுட்டு ஆமா இது என்னோட செயின் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வயசான நபர் நான் தான் எடுத்து கொடுத்தேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவரை எதுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்தோட கிளம்பிட்டாரு. அடுத்து மூணாவதா ஒரு நபர் வர்றாங்க. இந்த மேடம் என்ன செய்றாங்கன்னா அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இவரும் பணத்தை கீழே போட்டுட்டு சார் இது உங்களுடைய பணமா கீழே கிடக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த நபர் இது என்னுடைய பணம் இல்ல சார், வேற யார் பணமா இருக்கு, நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பணக்கார பெண் பார்த்துட்டு இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசான நபரை கூப்பிடுறாங்க. இவரும் போறாரு. ஏன் இந்த இரண்டு பேரும் இப்படி பண்றாங்கன்னா அவங்களுடைய கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த பெண் வேற யாரும் இல்ல, அவங்களுடைய கம்பெனி ஓனர் தான். இன்னைக்கு அவங்களுடைய கம்பெனில இன்டர்வியூ நடக்குது. அவங்க கம்பெனிக்கு கரெக்டான ஆளை செலக்ட் பண்றதுக்காக இப்படி பண்றாங்க. யார் யாரெல்லாம் அந்த பணம் வாங்கினாங்களோ அந்த செயின் எடுத்துட்டு போனாங்களோ அவங்களுக்கு திருப்பி வாங்கிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. கடைசியா அந்த நபரை மட்டும் அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க.